ஹே குக்கீஸ், இன்னைக்கு நம்ம டேங்கோட மாஃபியா ஃப்ரைடே ஆஃப் கேர்ள் இனி சீரியஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு இன்ட்ரோ இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டேங் தான், அவனுக்கு சுற்றி நிறைய பேர். அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் குத்தும் கொலவையுமாக இருக்கான். அவன் பாடியில் நிறைய ஸ்க்ராச்சஸ், அந்த இடம் ஃபுல்லாக அவனோட பிளட் தான் இருக்குது. இப்போ டேங்க்கு பக்கத்தில் இருக்க ஜேகே, டே மச்சான் போதும்டா, ஆல்ரெடி செத்துட்டான்டா, எதுக்குடா இப்படி சுட்டுட்ருக்க. அப்போ யூகே, டேய் மச்சான் புல்லட் தாண்டா வேஸ்ட் ஆகும், செத்துட்டான்டா. டேய் எவ்வளோ அடித்தாலும் வெளியே அடங்கவே மாட்டேங்குதா. சரிடா ஃப்ரீயாக விடு. அப்போ ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஜேகே அந்த காலை பேசி முடிச்சுட்டு வந்தது. டேய் மச்சான் எடுத்தோம் கௌத்தோன்னு பண்ணாத, அவன் இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணிட்டான். டேய் அவன்கிட்ட எத்தனை வாட்டிடா சொல்லியிருக்கான், எத்தனை வாட்டி வார்னிங் கொடுத்துருக்கான். அப்படி இருந்தால் அவன் அடங்க மாட்டிருக்கான். இன்னைக்கு அவன் சாவி என் கீழடா. டேங் விட்றா. என்ன விட்றா, உனக்கு எத்தனை வாட்டி வார்னிங் கொடுத்துருக்கான். நீயே நல்லா யோசிச்சு பாடுறா. நீங்கள் வரீங்களா, நானாக மட்டும் போய் போட்டா. டேய் உன்னை போய் தனியாக விடுவோம்டா, வரோண்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்புறாங்க. சீனஸ் கட் பண்ணால் உங்கள் வீட்டில் நீங்கள் தான் கிச்சன் கவுண்டரில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு பேன்கேக் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் ஸ்டெப் மதர் இதெல்லாம் கடுப்பாக சோஃபாவில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அப்பா சொல்லுமா, என்ன எதுக்கு டியூஷன் சேர்த்து விட்டீங்க? நான் டியூஷன்லாம் போக மாட்டேன். வயன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ தானே நீயும் உங்கள் அக்கா மாரி நல்ல வேலைக்கு போக முடியும். அவள் எங்கே நல்ல வேலையில் இருக்கா? அவளே அந்த ஆஃபீஸில் இருக்க பையனை கரெக்ட் பண்ணி தானே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அக்கா மாரி தானேப்பா, சரி அதுக்கு ஒன்றும் டியூஷன்லாம் போக தேவை, ஒரு நல்ல பையனாக பார்த்து கரெக்ட் பண்ண வேண்டியதான். பையன் விளாடாத. அப்போ நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நானும் டியூஷன் போக மாட்டேன். நான் வீட்டுக்கு வரதே 8 மணிக்கு. இதில் நான் டியூஷனுக்கு வேறு போயிட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். ஸ்கூலில் என்னன்னா அந்த மேக்ஸிமம் அந்த கத்துறா. அந்த டியூஷன் சார் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாரி இருக்குது. ஆனால் போக மாட்டேன். இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ஸ்டெப் சிஸ்டர் லோராவும் உள்ள வரா. நீங்கள் பண்ணுற கூத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டே எல்லாம் போயிட்டு அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிறா. வயன் டியூஷன் சேர்த்து விட்டாச்சு, நீ போதா போகிற. நீ என்னென்னா பேசிக்கோங்க, நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்போ ஒரு சவுண்ட், ஒரு கார் உங்கள் வீடை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து நிற்குது. இவ்வளோதான் உங்களுக்கு. நீங்கள் கிச்சன் கவுண்டர்லேருந்து கீழே இறங்கிட்டு இந்த கார்லேருந்து டேயாங், ஜேகே, யூகே 3 பேரும் மாசாக இறங்குறாங்க. நீங்கள் டேயாங் பக்கத்தில் போயிட்டு, ஹலோ மிஸ்டர், கண்ணு தெரியுமா தெரியாதா? எங்கள் வீட்டில் டோரு, காலிங் பெல் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதை விட்டுன்னு உங்கள் வீடு மாரி நீங்கள் பண்ணி இடிச்சிட்டு வரீங்க. உங்கள் அப்பா கட்டின வீடா அது? டே மச்சான் வந்ததுலேருந்து இந்த கொசு கத்திக்கிட்டே இருக்குது, அடிச்சு ஓரமாக தூக்கி போடுங்க. அப்போ யூகே உங்களை தூக்கி ஓரமாக வைக்கிறான். அவங்க அவன் பேக்கெட்லேருந்து ஒரு கன் எடுத்து உங்கள் அப்பாவோட வாயிலே வச்சுட்டு, டே எவ்வளோ தைரியம் வந்தால் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணுவேன். நீ வார்னிங் கொடுத்தா அடங்கலை. சொல்கிறா, எதுக்குடா லீக் பண்ண சொல்லு. ஏங்க கன்னை வாயில் வச்சுட்டு சொல்லுன்னு சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? கன் எடுத்தால் தானே சொல்ல முடியும். ஐயோ இவகிட்டலாம் பேச்சு வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அந்த கன் எடுத்துகிட்டு சொல்கிறா. உங்கள் அப்பாவும் டேங்க்கு முன்னாடி நீல் டவுன் பண்ணிவிட்டு, சார் அவங்க என் பொண்ணை கிட்னாப் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க, அதான் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தேன். டேய் கேளுங்கடா, பொண்ணை கிட்னாப் பண்ணுவாங்களாம், நல்லா இருக்கிய, நான் எடுத்துக்கிறேன். டே மச்சான் பொண்ணை தூக்குடா. யூகேவும் போய் லோரா கையை பிடிக்கிறான். டே மச்சான் எவ்வளோ அழகாக இருக்கா, தூக்கிடலாமா? அப்போ அவங்க ஸ்டெப் மாமா அவ்வளோதான். ஐயோ அவளை விட்டுருங்க, அவள் தான் இந்த வீட்டையே காப்பாற்றுறா. அப்போ அவங்க அப்பா, அப்போ நான் எதுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லுக்கு. டே மச்சான் அவளை விடுறா. இங்கே ஒரு வாயாடி நொய்யன்னு பேசிட்டே இருந்தாடா, அவளை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங் தேடுறான். நீங்கள் ஒரு மூலையில் உட்காந்துட்டு, இந்த வீட்டில் என்ன வேணால் நடக்கட்டும், எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி நீங்கள் பாட்டுக்குன்னு பேன்கேக் அமுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ இப்போ என்ன எதுக்கு தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு கண்ணை வச்சுட்டு அவங்க பார்க்குறீங்க. இதோ இருக்கிறாடா, எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு பேன்கேக் அமுக்கிட்டு இருக்கா. டேங் அவங்கள பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறான். அப்பா பையன் கொஞ்ச நாள் தான்
அப்போ சீக்கிரமாக கூப்பிட்டுக்கிறேன். உங்களுக்குன்னா அவ்வளோதான் தகப்பா, இவ்வளோதான் எமோஷ்னலா? டேங் இருக்க நீங்கள் வரவே மாட்டிருக்கீங்க. டேங் ஒரு கையிலே தூக்கி அவன் பாட்டுக்கு ஷோல்டரில் போட்டு போகிறான். ஐயோ கீழே விடுங்க, எனக்கு நடக்க தெரியும். ஏய் 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 மீனாட்டம் துள்ளாதடி, கம்னு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார்கிட்ட இறங்கி விடுறான். உள்ளே போய் உட்காரு. கொஞ்ச நேரம் யோசித்து ஜாலியாக போய் உள்ளே உட்காந்துக்கிறீங்க. ஏய் ஸ்கூல் தானே படிக்கிற நீ? எப்படி எப்படி நான் ஸ்கூல் தான் படிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்? ஃபாலோ பண்ணுறீங்களா? பாரு, இந்த மேடம் ஃபாலோ வேறு பண்ணுவாங்க. ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுருந்தா ஸ்கூல் படிக்கிறதான்னு கேட்பாங்க. ஓ, ட்ரெஸ் வச்சு சொல்கிறீங்களா? ஆமாம். இப்போ அதுக்கு என்ன? ஓ, உள்ளே போய் பேக் எடுத்துருவா. ஹலோ, நீங்கள் எனக்கு கிட்னாப் தானே பண்ணிட்டு போகிறீங்க, என்ன பேக் கேட்குறீங்க? நீங்கள் ஓடுறீல்ல, நீங்கள் டேங்க் சொன்னோன்னே குடுகுடுன்னு போயிட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு வரீங்க. இப்போ போய் உட்காரு. டேங்கும் நீங்களும் முன்னாடி, யூகேவும் ஜேக்கவும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. டேங்க இப்போ பழைய சாங்கும் ஒன்று போடுறான். பழைய சாங்லாம் கேட்குறீங்க, புது சாங்லாம் போட மாட்டிங்களா? நான்லாம் ட்ரெண்டிங் சாங் தான்ப்பா கேட்பேன். டே, இவன் என்னடா இவ்வளோ ஜாலியாக இருக்கிறா? பார்த்தா நாம் அவளை கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு வந்த மாதிரி இல்லை, அவள் தான் நம்மளை கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு வந்த மாதிரி. இது சேம் ஃபீலிங்டா அப்படின்னு சொல்லிட்டு யூகேவா ஹைஃபை பண்ணுறான். ஏய், 2 பேரும் பின்னாடி வாயை மூட்டு வரீங்களா? ஒன்றும் இல்லைடா, இதில் ஒரு வாட்டி போட்டால் எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் டேங்க திரும்ப ஒரு லுக் விட்டு ஏதோ போடுவீங்களா? இப்போ பாருங்க, எதுவும் இருந்தாலும் பேச்சுவார்த்தையோடு இருக்கணும், அடிக்கலாம் கூடாது, சரியா? ஏய், போடுறதுன்னா என்னன்னு தெரியலையா? ஓ, அப்போ கொலை பண்ணுவீங்களா? அதான கண்ணை வச்சிருக்கும் போதே தெரிஞ்சிச்சு. நான் கொலை பண்ணுற அளவுக்கு எதுவும் பண்ணல. ஏய், எனக்கு பூஜையாவது என்னன்னு தெரியுமா? ஐயா, நீங்கள் என்ன சாமியாரா? பூஜைலாம் பண்ணுவீங்களா? டேய் மச்சான், நீ சின்ன பொண்ணுக்கிட்ட எல்லாம் கேட்டுட்ருக்கிற, தெரிதா உனக்கு? டே, பேசுறது பார்த்தா அப்படியே அறியுது. நான் சும்மா தெரிதான்னு கேட்டு பார்த்தேன். ஓஹோ, அப்போ தான் நான் மச்சானுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். டே யூகே மூடுறியா? நான்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆண்டா நம்பிட்டேன். டே ஜங்குக், நீயும் நம்பிடுறா? டே, நான் நம்பிட்டேன்டா. நீங்கள் 3 பேரும் குறுகுன்னு பார்த்துட்டே டேங்கோட வீட்டுக்கும் வந்துடுறீங்க. டேங்கு அவ்வளோ பெரிய மேன்ஷன், நீங்கள் வந்த உடனே ஜாலியாக போயிட்டு உங்கள் வீடு மாரி சோஃபாவில் படுத்துக்கிறீங்க. அங்கே இருக்க மெய்ட்ஸ்லாம் வாயை பொழுது உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. டேங் வீட்டுக்கு எந்த பொண்ணும் கூப்பிட்டு வந்ததில்லை. ஈவன் தான் அவன் சிரிச்சும் பேசியிருக்க மாட்டான்யா கிட்டேயும், பொண்ணுங்கிட்டே பேச மாட்டான், மெய்ட்ஸ் கிட்ட கூட அவ்வளோவா பேசவே மாட்டான். உங்களை பார்த்த ஷாக்கில் அவங்க எல்லாரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. டேங்கும் யூகேவும் டோராண்ட. டேய் மச்சான், சின்ன பொண்ணா பார்த்து பக்குவமாக பண்ணும், சரியா? டேய், ஆனால் நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்கடா, இப்பெல்லாம் பேசாத. ஆமாம், நாங்களாம் நமத்து போன குடும்பத்தில் பிறந்தவங்க. சரி, மாப்பிள்ளை இனிமேல் ஒரே பிஸியாகிடுவீங்க. எச்சா, நான் உன்ன மாரியா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, போ. ஏய், அப்படியே வீட்டுக்கு போகும்போது இந்த ஜேகேவை ஹியா கண்ணை கொஞ்சம் காமிச்சிட்டு போயிடு. பாரு, காலில் கதறிட்டுருக்கான். ஆண்டா சரி, அதெல்லாம் கரெக்டாக பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூகேவும் ஜேகேவும் பாய் சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே ஹியா தனியாக நின்றுட்டுருக்கா. யூகேவும் காலில் வந்து ஜேகேவை பார்க்குறான். டே மச்சான், கால் அடிச்சுட்டே இருக்காடா. அடித்தா எடுத்து பேசுகிறா. ஆமாம், ஃபோன் அடித்தா எடுத்து பேசணும்னு எங்களுக்கு தெரியாதடா. அப்பனா பேசு, எது என்கிட்ட கேட்குற? எங்கடா பேசுகிறா, ஒரே அழுகுறாடா. அதுவும் விதி மாப்பிள்ள, என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஜேகேவும் கால் அட்டன் பண்ணிட்டு, ஹியா செல்லம், நீ செல்லணும் கூப்பிடாத. எங்கே இருக்கு? எனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணுவோம், ஒரு வாட்டியாவது எடுக்கிறியா? இரு, வேலை வந்துச்சுடி. இது ஊர் பொறுக்கிற வேலையா? அதானே பண்ணுவ. வாயை மூடுறியா? ஊர்லாம் பொறுக்கல. என்னன்னா ஊர்லாம் பொறுக்கலையா? இது உன் மனசை தொட்டு சொல்ல, நீ அவங்கள கூட சுத்தலை. என் மேலே சத்தியம் பண்ணு.
ஏய் மென்டல் மட்டும் பேசாதடி. பெரிய சத்தியம் பண்ண முடியும்? நான்லாம் சத்தியம் பண்ண மாட்டேன். இப்போலாம் நீ ஊர் பொறுக்கியிருக்க, சுற்றிட்டு தானே இருக்க. இதோ பாரு, யூகே நாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான்லாம் பொறுக்கல. டேய் உன் காதலுக்கு நான் ஏன்டா சாகணும்? ஏன் ஏன்டா சத்தியம் பண்ணுறேன்? நான் எதையும் பார்க்க கூட இல்லைடா. டேய் கொஞ்ச நேரம் வாய் மூடுறா. வர இப்போ கூட அவன் மேலே சத்தியம் பண்ணுறேன், அப்போனா அவன் கூட தான் இருக்க. ஏய் இல்லடி தங்கம், நான் அவன் கூட இல்லை. நேற்று நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன் தெரிலடி. என்னடி சொன்னேன்? 6 மணிக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொன்னிருந்தேனா இல்லையா? அதான் சொன்னதடி, வேலையாக இருக்கும். அது நீ போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும். என்ன வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? சரி பேசாத, ஃபோனை வச்சுட்டா. ஃபோனை வச்சுட்டா. ஏய் வண்டி அந்த ரெஸ்டாரண்ட்க்கு விடுறா. டேய் அவள் சொன்னது 6 மணிடா, இப்போ மணி 11 ஆகுது. அவெல்லாம் எங்கேயும் போயிருக்க மாட்டா, அங்கேயே தான் நின்றுட்டுருப்பா. நீ பாவண்டாவ தெரியும்ண்ணா, நீ வண்டியை விடு. யூகேவும் ஜேகேவை விட்டுட்டு. டேய் மச்சான் கொஞ்சம் வரலாம்ல துணையே. ஏன் என்னை பார்த்தோன்னே செருப்பை கைட்டு அடிக்கிறதுக்கா? நீயாவது ஆளாச்சு, நான் போகிறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு யூகே போயிடுறான். ஜேகேவும் பொறுமையா கிட்ட வரான். போன உடனே ஏய் சாரிடி மறந்துட்டேன். இனி எதுக்கடி துடிக்கிற எங்க பார்க்கணும்னு சொல்லி? சாருக்கு இப்போதான் நமக்கு வந்துச்சா? எப்பயும் பொறுக்கின்னு வீட்டுக்கு தானே போய் படிப்பேன், எதுக்கிட்ட வந்தேன்? என்னடி பாசமே இல்லாத மாதிரி பேசுகிற? எனக்கு தானே இருக்கு. உனக்கு மேலே பாசம் இருக்கா? இன்னைக்கு என்ன நாள் சொல்லு. ஐயோ இன்னைக்கு என்ன நாளா தெரிலடி, நான் கேலண்டர்லாம் பார்க்க மாட்டேன் தெரியும்ல. அதை சொல்ல, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷலா? உன் பர்த்டே வாடி. இல்லை அது எனக்கு ஞாபகம் இருக்குது. என் பர்த்டேவும் இல்லை, உங்கள் அம்மா பர்த்டேவா? அதே நீ நான் ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் யூகே ஆன்டி லவர் தான் ஞாபகம் வச்சுப்பான். இன்னைக்கு நம்ம 3rd லவ் ஆனிவர்சரி. கல்யாணத்துக்கு தான் ஆனிவர்சரி வைப்பானுங்க, இதுக்கெல்லாம் வச்சுட்டான். நீ தானே சொன்ன இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் போகலான்னு சொல்லிட்டு. போதண்டி, சரி திருப்பி அழுவாத. சரி சொல்லு, சாப்பிட்டியா? எல்லாம் சாப்பிட்ல, அதான் ஹோட்டல் மூடிடுச்சு. சரி வா, நான் ஹோட்டலுக்கு போய் ஒன்று சாப்பிட்றேன். என்ன சாப்பிட்றியா? சரி பொறுக்கி, எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே நினப்பு தான். என்ன பின்ன வேணாமா? இரு, நீ தான் உங்கள் அப்பா அம்மாவை மதிக்கிற பொண்ணாச்சு, இவ்வளோ நேரம் ஆச்சு. எப்படி என்ன போய் சொன்ன? சொல்கிறீ நடி போய் சொன்னா? பொய்லாம் சொல்லலை. அப்புறம் என்ன பண்ண? நான் செவில் எகிரி குதிச்சு வந்தேன். பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு மூஞ்சி மட்டும் போகாமல் வச்சுக்கோ. எரியடி உங்கள் அப்பங்காரங்கிட்டே சொல்கிறேன், உன் பொண்ணு செவில் எகிரி குதிச்சு வரான்னு. நடி அவ்வளோவா? ஆமாம் பின்ன இல்லாமையா வரேன். சரி வா வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கா? ஹோட்டல் போகல. கள்ளி மறக்காது இதெல்லாம், போகலாம். ஸோ அந்த சீனை கட் பண்ணாங்க இங்கே நீங்கள் தான். இன்னும் ஃபோனை வைக்காம ஜாலியாக ஃபோன் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டைம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வரான். இரு எனக்கு டியூஷன் தானே நினைக்கி. இவ்வளோ நேரம் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க, டைம்கிட்ட கேட்டோன்னே உங்கள் மூஞ்சே மாறிடுது. நீங்கள் ஏஞ்சி சம்மத்தான் சோஃபாவில் உட்காந்துட்டு டியூஷனா? அதெல்லாம் இல்லையே. நடிக்காதடி, அதான் நீ கத்திட்டு வந்தது வீட்டு வெளியே வரைக்கும் கேட்டுச்சு. அவ்வளோ சத்தமாக கேட்டுச்சு. ஆமாம் வா ஏஞ்சிட்டு போகலாம். நான் வரமாட்டேங்க. நீ உன்னை யாருக்கு ஏறா, வா போகலாம். ஆமாம் உன் டியூஷன் எங்க? அது உங்கள் அப்பங்காரங்கிட்டே கேட்டுக்கலாம். நீ கிளம்பு. என் சோஃபாலேருந்து குடுன்னு ஓடி போயிட்டு பாருங்கட்டையும் ஒட்டிங்க போட்டானா பேரை சொல்லி கூப்பிட்றேன். நான் பேரை சொல்லி தான் கூப்பிடுவேன், அதுக்கு தான் நான் பேரை வச்சுருக்காங்க. பாருங்கள் உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், டியூஷன் போக தேவையில்ல. ஓடாமல் நில்லு, அம்மா ஓட வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் பின்னாடியே துரத்துறாங்க. வேணான்னு சொல்கிறேனே விடுங்க. அப்படிலாம் ஒன்று விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி ஓடிட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்ஸ்டேர்ஸில் ஒரு ரூம் இருக்குது, அங்கேயே போயிட்டு டேங் வரத்துக்கு டக்குன்னு கதவு மூடிடுறீங்க. அந்த ரூம் செம்ம இருட்டாக இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே எதுக்கடி போகிற, கதவு தரடி. அதெல்லாம் முடியாது. அந்த ரூமில் இருக்க லைட்டு கஷ்டப்பட்டு போய் தேடி போட்டுடுறீங்க. டியூஷன் போக தேவையில்லன்னு சொல்லுங்கள், நான் கதவு தராகிறேன்.
சரி என்னன்னா பண்ணி தொலை போத்த அவளை கதவு திரடி. இப்போ தான் நீங்கள் ஒழுங்காக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டே கதவு திறக்கிறீங்க. ரூம் செம்ம டஸ்ட்டாக இருக்கும். அவங்க அப்படியே உங்களை பின்னாடி தள்ளிட்டு போயிட்டு ஒரு பெட் இருக்கும், நல்லா தூசியாக இருக்கும், அதுலேயே உங்களை தள்ளுறாங்க. என்ன பண்ணுறீங்க? ஏய், என் வீட்டுக்கு வந்துட்டு என்னையே வெளியே வச்சு லாக் போடுவியா? என்ன நீங்கள் தான் டியூஷனுக்கு போகணும்லாம் சொன்னீங்க. ஆமாம், உன்னை எப்போ பார்த்தாலும் வீட்டில் வச்சுட்டு நொட்டு வாங்குவேன். ஏன் வந்து உங்களை வெளில தள்ளி விட்டுருப்பான். அவனுக்கு கால் ஸ்லிப்பாக இவங்க மேலே வந்து விழுறான். நீ மென்டலு என்ன வேண்டி பிடிச்சி இழுத்தா? பேசுவீங்க. நான் எங்கே உங்களை பிடிச்சி இழுத்தேன்? நீங்கள் தான் என் மேலே வந்து விழுந்தீங்க. ஐயோ, என்னங்க சாப்பிடுவீங்க, இவ்வளோ வெயிட்டாக இருக்கீங்க. சரி விட்றி, நான் ஏஞ்சிக்கிறேன். ஆமாம், அந்த இவரை பிடிச்சி வச்சிட்ருக்கமே, நீங்கள் ஏஞ்சிடுங்க. தேவங்க ஏங்குறான், அவன் மேலே ஃபுல்லாக டஸ்ட்டு. ஆனால் அவ்வளோவா ஒட்டல. தேவங்கள இட்ட உங்கள் மேலே தான் விழுந்திருப்பான். ஓ பாரு, உன்னால என் மேலே ஃபுல்லாக டஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க எங்கள் மேலே வந்து விழ சொன்னேன், நீங்களாம் விழுந்துட்டு இப்படி சொல்கிறீங்க. உங்களுக்கு எப்படின்னா நான் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், பூரா டஸ்ட்டும் என் மேலே தான் இருக்குது. இப்போ என்ன, அது என் மேலே தடவி விட போறியா? இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவை ஹக் பண்ணுறீங்க. மேலே இந்த டஸ்ட் எல்லாம் தேவை மேலே அடைச்சி விடுறி. போய்ட்டு முதல் வேலையாக குளிக்கணும். பாரு, அதுதான் ரூமு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே சாப்பிடவா? ரூம்லாம் கொடுக்குறீங்களா? பின்ன என் கூட வந்து படுப்பேன். ஐயோ, நான் நல்ல பொண்ணு. தெரிது, வாயை பார்த்தாலே தெரியுது. ரொம்ப நேரம் கழிச்சு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகி முடிச்சுட்டு ஒரு ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் போட்டு வரீங்க. டேம் டேபிள் உட்காந்துட்டு மேலேருந்து கீழே அவங்க ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறான். ஏய் நில்லு, என்னடி ட்ரெஸ் இது? ஏன் கண்ணு தெரியாதா? பார்த்தா தெரியல, ஷார்ட்ஸு டிஷர்ட்டு அதெல்லாம் நல்லா தெரியுது. ஏன் உங்ககிட்ட குட்டி ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குதா? பெருசாலாம் எதுவும் இல்லையா? நானே அவசரத்தில் 4 ட்ரெஸ் தான் எடுத்து வச்சேன். ஏன் இதுக்கு என்ன குறைச்சேன்? இந்த வாய்க்கு ஒரு குறைச்சலும் இல்லாமல் பேசுகிறடி. வேணா நீங்கள் வாங்கி கொடுங்க. ஒய், என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களையா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஒரு மாதிரி பார்க்குங்க. ஏய், ஒன்று சொல்லணும் இல்லைனா கம்முன்னு இருக்கணும்டி. ஏன்டி இப்படி பாரு? அது வந்து என் மத்தாய நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, நானே வாங்கி கொடுக்குறேன். எனக்கு பிளேட் இருக்குது, நீங்கள் உங்கள் பிளேட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த டேபிள் அவ்வளோ லாங்காக இருக்குது, அந்த லாஸ்ட்டில் உங்கள் பிளேட் இருக்குது. அவ்வளோ தூரம் இருக்கிறத பார்த்துட்டு சலிச்சுட்டே, இதுக்கே ஒரு கார் வச்சுட்டு போகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டே போகிறீங்க. இருக்க பிளேட்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ அங்கே இருக்க மைட்ஸ்லாம் உடனே ஓடி வந்து, ஆமாம்மா நீ ஏமா இதெல்லாம் எடுக்கிற, நான் எடுக்கிறேன். ஐயா, எனக்கு என் வேலையை செய்ய தெரியும். இங்கே ஒருத்தருக்கு கை கால் இல்லாத மாதிரி எனக்கு இல்லை. ஏய், கம்முன்னு உட்காந்து சாப்பிட்ற. நீங்களும் அந்த பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு டேங் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. என்னென்ன உங்கள் ஒரு ஆளுக்கு இவ்வளோ மைத்து தேவையா? அது ஏன் இஷ்டம்டி. அப்போனா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் நோட் பண்ணுறீங்க, டைம் அங்கே இருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் ஒதுக்கி வச்சுட்டு நூடுல்ஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்றான். நீங்கள் அதை பார்த்து சிரிக்கிறீங்க. ஏய், என்னடி சிரிப்பு? பின்ன என்ன, நீங்கள் குழந்த மாரி சாப்பிட்றீங்க. எது குழந்தையா? ஏய், ஆமாம், குழந்த தான் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடாம ஒதுக்கி வைக்கும். நீங்களும் அந்தமாரி தான் பண்ணுறீங்க. நான்லாம் பாருங்கள், ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிடுவேன். உனக்கு தெரியுமாடி, கழுதைக்கு எது கொடுத்தாலும் சரிக்குமா? ஹலோ, நான் கழுதல்ல. தெரியுது. ஏய், வாயை முட்டை சாப்பிட மாட்டியா? அது என்னங்க எல்லோரும் வாயை மட்டும் சாப்பிடுன்றீங்க. அது எப்படி வாயை மட்டும் சாப்பிட முடியும்? வாயை தந்துட்டு சாப்பிடு. இப்போ கரெக்டாக சொல்கிறீங்க. ஏன் கையில் இருந்து உங்கள் ஃபோட்டோ வாங்குறான்? நீங்கள் அப்போ தான் சிக்கன் பீஸ் வச்சுருப்பீங்க. அது டேவ் வாங்கினோடனே அதை பிடிக்கிறேன்னு பேரில் டேவோட லேப்லேயே போய் உட்காருறீங்க. ஏய், என்னடி பண்ணுற? என் சிக்கனு. ஏய், நான் பார்த்தா உனக்கு சிக்கன் மாதிரி இல்லை. அது இல்லைங்க, நீங்கள் சிக்கனு. எது, நான் சிக்கனா? ஏய், கீழே இறங்குடி. ஏய், நீ அதை அமுக்குறடி, வலிக்குதுடி, நீச்சிடு. அமுக்குறேண்ணா? எதான் அமுக்குறேன்? உனக்கு ஃபீல் ஆகலை? வலியுதுடி லைட்டா, நீச்சிடு. இல்லை, எனக்கு ஃபீல் ஆகலையே. ஏன் சிக்கனு? ஏய், சிக்கன் பைத்தியம் ஏறி கொடுக்குறேன். இன்னும் டைம் கையில் இருக்க சிக்கனை சாப்பிட்டு குடுகுடுன்னு மேலே ஓடுறீங்க. ஏய், மிச்சம் இருக்குது, அதெல்லாம் வெஜிடபிளாக இல்லை, நீங்களே சாப்பிட்ருங்க, எனக்கு போதும். தேங்க நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறான். அப்புறம் ரியலைஸ் ஆகிட்டேன், சரி நாம் எதுக்கு சிரிக்கிறோம். தேங்க ஒரு கால் வருது, அதை பார்த்தோன்னே தேங்கோட ஃபேஸே மாறிடுது. ஓகேடா, நான் இதோட இந்த பார்ட்டை எண்ட் பண்ணிக்கிறேன்.
பாய், லவ் யூ.